கேட் மாற்றிட்டாங்க. கேட் நம்பர் 12லேருந்து 2. ஸோ 2 நோக்கி போயிட்டுருக்கோம். கத்திப்பாரா பிரிட்ஜ் பாருங்கள் எப்படி தெரியுது. போயிட்டு ஒரு பிரியாணியை போட்டு டீயை போட்டுட்டு ஒரு குயிக் ஷவர் அண்ட் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வணக்கம், நான் பிஜி. என்னடா ஃபேஸ் கட் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா? நிறைய வரவங்க வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. 3 நாளாக ஜுரம், நல்ல ஷோட் ரோட், சளி. எனக்கு 7th ஃப்ளைட், என் தங்கச்சிக்கு 1st ஃப்ளைட். I mean, first of many more to come for her. எங்கள் அம்மா ஃப்ளைட் வரும்போது மேலே இருந்துங்க, தோ இந்த மேலே டாப் டயரில் இருந்து போனோம். என் தங்கச்சி பார்த்திங்கன்னா நான் எப்படி ஆரம்பித்தேன் அது மாதிரி, நான் எப்படி ஆரம்பிச்சேன்னா இது மாதிரி டெல்லிக்கு தான் போனேன்னு நினைக்கிறேன். கீழே இருந்து பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கனெக்ட் பண்ணோம். அது மாதிரி அங்கே தூரமாக இருக்கு பாருங்க. எலக்ட்ரிக் பஸ் இது, இண்டிகோது. இப்போ லக்கேஜ் எப்படி இறக்குவாங்க பாருங்களேன். வாய்ஸ் ஓவர் தந்துட்டுருக்காங்க. லக்கேஜ் பாருங்கள், கொரியர் கேரியர் அது மாதிரி விஷயம். நம்ம பேசஞ்சர் லக்கேஜும் இருக்கும். நம்ம ஒரு பேசஞ்சர்கிட்ட பார்த்துட்டு போயிடுவோம். பேசஞ்சர் லக்கேஜ், செகண்ட் லக்கேஜ் சொல்லுவாங்க இதை. இல்லை இதெல்லாம் கொரியர் தான். பேசஞ்சருக்கு பின்னாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கவர் போட்டு இதாக இருக்குது. பேசஞ்சருக்கு பின்னாடி இருக்குங்க. ஜூம் பண்ணேன், ஆனால் தெரியுதான்னு தெரியல. சரி, கிளம்புவோம். கேட் மாற்றிட்டாங்க. கேட் நம்பர் 12லேருந்து 2. ஸோ 2 நோக்கி போயிட்டுருக்கோம்.
எங்கள் அம்மா பெங்களூருக்கு போகும்போது 1ல் போனாங்க. இப்போ என் சிஸ்டர் 2. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போவோம். இது தெரியும், நம்ம ஸ்ட்ரிட்டி vlogலேயே பார்த்துருப்பீங்க. நல்லா கோல்ட் ஆயிடுச்சு, வாய்ஸே வேறையாக இருக்கும். We are close to gate 2. Get some seats. ஒன்றுமே ஃபீலிங் இல்லைங்க. கேட் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, சொன்னல 12 கீழே இருந்து மேலே 2 வந்திருக்கோம். பட் நம்மளுக்கு ஃபன் தான். அம்மாலாம் வச்சுட்டு இருந்தால் தான் கஷ்டம், இது மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு. வயசு இருக்குது, வாலிபம் இருக்குது, ஜாலியாக எஸ்கலேட்டர் ஏறி வந்துட்டோம். பட் பெரியவங்களுக்கு அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் தான், அதை அவங்க பார்க்கணும். என்னென்னா 2 கல்கத்தா இருந்தது, கேட் நம்பர் 2 கல்கத்தா இருந்தது, சாரி 12 கல்கத்தா இருந்தது. அதை 2 மாற்றிட்டு 12ல் இருந்த எங்களுக்கு வளர்றாங்க. நாங்கள் 12 இருந்தோம், சென்னை டு ஹைதராபாத். அதை மேலே அனுப்பிட்டு கல்கத்தா 2 இருந்தது, அதை கீழே அனுப்பிட்டாங்க கேட் நம்பர் 2. கரெக்டாக சொன்னடா. கோல்டு மட்டும் இல்லைங்க, பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கேன். அநேகமாக அந்த ஃப்ளைட்டு தாங்க. கேட் நம்பர் 2 அப்படியே உள்ள லாஸ்ட்டாக ஃபைனலாக போர்டிங் டிக்கெட் காமிச்சிட்டு இந்த வழியாக இறங்கி போவோம். இங்கே லிங்க் ஆகும் இந்த பிரிட்ஜ் மூலயமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுன்றதால என் தங்கச்சிக்கு நல்லா பார்த்து சீட் போட்டிருக்கேன், விண்டோ சீட்டாக. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 7 சீட் சூப்பராக இருக்குங்க. நான் என்னோடய ஸ்ரீரெடி vlogலேயே நான் சொல்லியிருப்பேன், ஸ்பைஸ் ஜெட்லாம் முன்னாடியே போட்டிருந்தேன். செம்ம ஃபீல் இருக்கும், நீங்கள் ஆக்சுவலாக ஏறுற மாதிரி நல்லா தெரியும். ஒரு ஃப்ளைட்டிங் மோட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா அந்த ஃபஸ்ட்டு 7 சீட்ஸ். இப்போ நாங்கள் 5 புக் பண்ணியிருக்கோம். இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்குங்க. சம்டைம்ஸ் லக்கியாக இருந்தீங்கன்னா தானே அமையும், இல்லை நம்ம பார்த்து பண்ணோன்னா அது மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ரிட்டர்னுக்கு தான் என்னன்னு தெரில. ரிட்டன் வந்து அலைன்ஸ் ஏர்னு ஒன்று ஏர்லைன்ஸ் புக் பண்ணேன். இன்னும் வெப் செக்கினே ஓப்பன் பண்ணலங்க. 48 hours முன்னாடி தான் பண்ணணுமா. 48 hours to last 2 hours before the flight. ஸோ அந்த டைமில் சீட்ஸ் இது பண்ணலாம் சொன்னால் பார்ப்போம். அவ்வளோதாங்க, வந்தாச்சு இல்லை போயிட்டுருக்கோம். அந்த ஃப்ளைட்டு தான். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. யூஸ்வலாக கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும், பட் இந்த தடவை they changed gate. They asked us to wait for a few minutes. ஸோ இந்த இடம் கொஞ்சம் ட்ராகியாக தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகிறத கவர் பண்ணிகிட்ருக்கேன்.
எனக்கு இந்த வியூ பிடிக்குங்க. நம்ம ஏர்போர்ட்லேருந்து அந்த திரிசூலமலை மலையை வந்து அப்படியே கவர் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா நான் மெட்ரோலேருந்தும் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஸோ மெட்ரோலேருந்து ரொம்ப க்ளோஸாகவே தெரியும். ஸோ எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது அந்த மலை மேலே. ஸோ இந்த வியூ பார்க்குறதுக்கு ஸ்பெஷல் தான் எனக்கு. நான் இன்னும் தெரியல, வீட்டில் போயிட்டு டிவியில் பார்க்கணும், பார்த்தா தெரியும் எப்படி வந்திருக்குன்னு. நிறைய ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்குங்க. ஏன்னா இப்போ தான் என்னோடய பிரதர் ஒருத்தர் நாங்கள் சென்ட் ஆஃப் பண்ணோம், அதுக்காக வந்தோம் இன்டர்நேஷ்னல் டெர்மினல். அங்கேயே பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே வரும்போது எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இன்னொரு இன்டர்நேஷ்னல் டெர்மினல் இருக்குது அந்த பக்கம். நடுவில் பார்த்திங்கன்னா ரெனோவேட் பண்ணுறது நல்லா கிளியராகவே தெரியுது. ஸோ ஐ எம் ஹோப்பிங் லைக் நல்லா வரணும்னு. நம்ம ஊருங்க, சென்னை ஸோ ஸ்பெஷல் டு மீ. ஸோ வளர்கிறது, டெவலப்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா மீன்ஸையும் ஐ வில் ரியலி என்ஜாய். நல்லபடியாக வரட்டும்.
வீடியோ கிரெடிட்ஸில் என் தங்கச்சிக்கு தாங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற நிலமையில இல்லை. அண்ட் முதல் விஷயம் ட்ரைபாடும் எடுத்துகிட்டு வரல. ட்ரைபாடு எடுத்துகிட்டு வந்தால் ஸ்டடியாக இந்த பக்கத்து சீட்லேருந்து உட்காந்து எடுக்கலாம். ட்ரைபாடும் இல்லை.
பெருசாக இல்லை சென்னை சென்னை பாவம். யாருன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். என்னடா இறங்குற பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இல்லைங்க. எக்ஸிட் பாருங்களேன், கொஞ்சம் தேட விடுது எக்ஸிட் எங்கன்னு. அதான் நம்ம சென்னை ஏர்போர்ட் அவ்வளோ ப்ளேம் பண்ணாலும் பிளானிங் கொஞ்சம் இட்ஸ் குட். ஹவ் தே ஹவ் பிளான்ட். எக்ஸிட்டே தேடிட்டு இருக்கோங்க. see the body language of these guys. It's a bit crazy. Right, okay. Always there's a room for improvement. அப்படிதான் எல்லா இடத்துக்கும். அண்ட் இந்தியா பீங் அ டெவலப்பிங் கண்ட்ரி, இதெல்லாம் நேச்சுரல் தான். முன்னாடி நம்ம ஆக்ட்ரஸ் ஃப்ரம் சவுத் ஆஃப் இந்தியா அனுப்பமா நடந்து போயிட்டுருக்காங்க. கேர்ள்ஸ் எக்ஸிட் வந்தாச்சு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்கள எடுக்கிறோன்னு நினச்சிக்க போகிறாங்க. ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதோட. கேப் போட்டால் கிடைக்க மாட்டேங்க. நான் ஆல்ரெடி லேட்டராக 2 மணிக்கு செக்இன் பண்ணோம். சொல்லிட்டேன் ஹோட்டலுக்கு. அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க, நம்ம சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு வேலை இருக்குல்ல, நம்ம வேலையெல்லாம் பார்க்கணுமே. அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஊபர் பாருங்கள். சென்னையில் இப்படிலாம் இருக்காதுல்ல. தேடுவோம். కడుపులో గ్యాస్ పట్టడం ఇవి కావురా కష్టాలంటే. అసలు కష్టాలంటే మావి. కష్టాల గురించి మాట్లాడే హక్కు మాకే ఉంది. మీరంటే ఎవరు మహాశయ? పవన్ కళ్యాణ్ ఫ్యాన్స్. ఓ మై మాణిక్య వీణ. ఏంట్రా కష్టాలు? ఓ పక్క మహేష్ బాబు గుంటూరు గారు బ్లాక్ బస్టర్ కొట్టి రాజమౌళి సినిమా కోసం జర్మనీ అడవులకు వెళ్ళి ట్రెక్కింగ్ చేస్తున్నాడా?
இங்கே கார்ஸ்லாம் சூப்பராக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. பைக் தான் கொஞ்சம், ஆனால் நம்ம ஊரில் காரும் பிரச்சனை தான், பைக்கும் பிரச்சனை தான். இங்கே கார் அழகாக நிற்கிறாங்க பார்த்தேன். வந்தாச்சு டெஸ்டினேஷன் தாஜ் கிருஷ்ணா. பட் இன்கேட்டை தேடிட்டுருக்கோம். அவுட் கேட் பார்த்துட்டோம். கோல்டால் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பிஏசின்னு போட்டிருக்கு சிக்னலில், அது என்னன்னு தெரில. தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். நான் உள்ளே போயிட்டு இன்னும் நிறைய vlog பண்ணலாம். நம்ம தங்க போகிற ஹோட்டல் வந்தாச்சுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. நினைக்கிறேன் அதுவும் அந்த ஆட்டோ இருக்குல்ல, பார்த்து பார்த்து. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கு. இன்கேட்டுக்கு ஒரு குழப்பம். தாஜ் டெக்கன் எதிர்க்கே இருக்குங்க. ஓ, கேட்கலாமா? இன்கேட்டுங்க. பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ரோடு நல்லா ஸ்லோப்பாக இருக்குது, மவுண்டெயின் மாதிரி இருக்கு. ஒரு அடியாக வந்தாச்சுங்க இந்த இன்கேட்டை தேடி. ஆக்சுவலாக போகும்போது மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிக்னல்லேருந்து யூடர்ன் போட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிட்டோம். பட் ஓகே, we reached, right? Been safely reached. That's what is really important. வளர்றாங்க சுரத்தில். ஓகே, வெரி ஹங்க்ரி. போயிட்டு ஒரு பிரியாணி போட்டு டீயை போட்டுட்டு ஒரு குயிக் ஷவர் அண்ட் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம நிறைய பார்ப்போம். ஓகே, இத்துடன் முடிச்சுக்கலாங்க. நன்றி. தமிழ் போல வளர்வோம்.